வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் மாமூர்த்தி. நான் கேஎஸ்ஆர் ரங்கசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, உழவு தொழிலுடைய மேன்மை. 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உழவு தொழிலானது நாடு முழுவதும் பெருமளவு மக்களை சாரக்கூடிய வகையில் நிறைய உழவு தொழில்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த உழவு தொழிலானது நாட்டுடைய முதுகெலும்புக்கு வளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் முதுகெலும்பாகவும் காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொருளாதாரத்தினுடைய மேம்பாடானது நாட்டு மக்களுடைய வருமானத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் எல்லா வகையான உழவு தொழில்களுமே மக்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த உழவு தொழிலை மேற்கொள்வதற்கு பெரும் பங்களிப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மக்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் முறைகள் தான். அந்த தொழிலுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீர், மண்ணுடைய பராமரிப்பு, அறுவடை, அடுத்து விதைகளுடைய பராமரிப்பு, அந்த விதைகளுடைய தன்மைகள், இது பெரும்பாலும் முக்கிய பங்களிப்பாக இருந்து வருகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் உழவு தொழிலுடைய மேன்மையானது மக்களை எல்லோரும் சாரக்கூடிய வகையில் இந்த நிலையை நாம் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இந்த உழவு தொழிலானது இன்றைக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா நகர்ப்புறத்தில் இந்த உழவுத்துறையுடைய மேன்மையானது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குவாங்க அப்படின்னா கிடையாது. ஆனால் கிராமப்புறத்தில் அந்த உழவுத்துறையுடைய நிலை சாதாரண படித்த அல்லது பாமர மக்களும் எல்லாருமே இந்த உழவு தொழிலை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கு காலகட்டத்தில் மக்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த உணவானது பெரும்பாலும் உழவு தொழில் மூலமாக தான் நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் நமக்கு காணப்படுகிறது. இந்த நிலை 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் மக்களினுடைய முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடிய வகையில் இந்த உழவு தொழில் நாடு முழுவதும் இன்றைக்கி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது மக்கள் கிராமப்புறத்தில் பெரும்பாலும் எல்லா வகையான மக்களுமே இந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த உழவு தொழில் முறைகள் தான். பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெல் பயிராகட்டும் அல்லது கரும்பாகட்டும் அல்லது மற்ற பயிர்களாகட்டும், அதை ஆரம்பத்தில் விதை விதைத்து பக்குவப்படுத்தி அறுவடை செய்யும் காலம் வரை அதை சரியான முறையில் பராமரிப்பு செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த பயிர்களானது போதிய அளவுக்கு வளராது, வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய நிலை ஏற்படாது. அதனால் அந்த பயிருக்கு அறுவடை செய்யும் வரை பாதுகாப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமாக காணப்படுகிறது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை பிறந்த ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அல்லது ஈராண்டு காலம் அது சரியான முறையில் அவனை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல குழந்தையை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த உழவு தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த பாதுகாப்பு. அது மட்டுமே இல்லாமல் மண் பாதுகாப்பு வேண்டும், நீர் அதுக்கு சரியான முறையில் பாய்ச்ச வேண்டும். இந்த நிலை பெரும்பாலும் மக்களிடத்தில் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் கிராமப்புறத்தில் அதனுடைய பங்களிப்பு இன்றைக்குமே நம்ம என்ன அப்படின்னா இருந்து தான் வருகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் வாசனை, அடுத்து நீர் மேலாண்மை முறைகள், அடுத்தது பயிர்களுடைய விதை பராமரிப்பு, அடுத்தது ஒவ்வொரு பருவமும் அந்த பருவத்தில் விளையக்கூடிய பயிர்களினுடைய இனங்களை கண்டறிந்து அந்த அந்த பயிர்கள் வளரக்கூடிய மாதங்கள், அதனுடைய சூழல், அது அறுவடை காலம் எல்லாமே தெரிந்த பின்பு தான் ஒரு தொழிலே, அதாவது பயிர் தொழிலும் முக்கியமாக நம்ம செய்து வர வேண்டும். அந்த பக்குவ நிலை எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் கிராமப்புறத்தில் அவங்க எல்லாமே தெரிஞ்சு வைத்திருப்பார்கள். இந்த நிலை தெரிந்த பிறகு தான் அந்த உழவு தொழிலை மேற்கொள்ள முடியும். ஒரு பயிர்கள் விதை விதைத்து பராமரித்து நீர் பாய்ச்சி அறுவடை செய்து பிறகு பொருளாதாரத்திற்கு வழிவகக்கூடிய வகையில் அதை விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கிராமப்புறத்தில் இந்த நிலை பெரும்பாலும் மக்கள் எல்லாமே மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த நிலை காணப்படும் பொழுது பெரும்பாலும் கிராமப்புறத்தில் உழவு தொழிலை மேற்கொள்ளக்கூடிய இந்த
சாதாரண அடித்தட்டு மக்களும் அடுத்தது பாமர மக்களும் பெரும்பாலும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வருமானத்திற்கு போதிய பொருளாதாரமும் அதன் மூலம் கிடைக்கிறது. மக்களுக்கு உடல் உழைப்புக்கு தகுந்தாற்போல் அவர்கள் நோய் நொடியின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமே இல்லாமல் மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படக்கூடிய அந்த உணவுப் பொருள் உற்பத்தியும் இதன் மூலம் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்றதே நம்ம பெரும்பாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த உழவு தொழில் முறைகள் மேலும் மேலும் அதிகமான வளர்ச்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த உழவு தொழிலுக்கு நிறைய பங்களிப்பு கிராமப்புற மக்களை தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் எல்லாமே பெரும்பாலும் மக்கள் ஒரு சில கிராமப்புற மக்கள் மட்டுமே இன்றைக்கி அதில் அதிகமாகவும் ஒரு சில மக்கள் குறைவாகவும் கவனம் செலுத்த இருக்கிறார்கள். இப்போ 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் மக்களினுடைய நிலை மேலும் உயர்த்தி கொண்டே போக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த தொழிலினுடைய தன்மைகள் அறிந்த பிறகு அந்த தொழிலுடைய மேன்மையை என்ன பண்ணோம் அப்படின்னா நிலைநாட்ட வேண்டும் அப்படின்றதே நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய நாட்டில் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதன் மூலமாக நிறைய பொருளாதாரத்தினுடைய உச்சநிலையும் காணப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது என்ன தான் நீ எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே கூட இந்த விவசாயத்தினுடைய நிலையை இன்றுமே நம்ம பேணி பாதுகாக்கவில்லை என்றால், ஆனால் வருங்காலங்களில் அந்த உணவுப் பொருளினுடைய தட்டுப்பாடானது பெரும்பாலும் நிறையாவே காணப்படும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் இந்த உழவு தொழிலுடைய மேன்மை ஒவ்வொரு ஆண்டும் பெரும்பாலும் காலத்தினுடைய அருமை கருதி ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மேன்மேலும் பயன்படுத்துவதற்கு நிறைய தொழில்நுட்ப கருவிகள் நமக்கு இன்றைக்குமே பெரும்பாலும் பேருதவியாக இருந்து கொண்டு வருகிறது அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரிந்த ஒன்று தான். இப்போ பயிர் நடுவது முதல் களை எடுப்பது முதல் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பாலும் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக பயிர்களுடைய மேன்மை என்ன மேலும் மேலும் அந்த வேலையினுடைய பலு குறைப்பதற்கு அந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நமக்கு மிகவும் பெரிய பங்களிப்பாக இருந்து வந்தாலுமே கூட மக்களுடைய பங்களிப்பு கொஞ்சமாக இருந்தால் மட்டுமே அந்த தொழிலானது நாள்தோறும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பங்களிப்பு கொடுக்கும், நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்கும். அதனால் மக்கள் நிறைய பயன்படுவாங்க அப்படின்றது பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சூழலில் எல்லா வகையான தொழில்களுமே உழவு தொழிலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது படித்த பாமர மக்களுமே இந்த நிலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறான். ஒரு படித்தவங்ககிட்ட போயிட்டு நம்ம பெரும்பாலும் இந்த தொழிலை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் இந்த தொழிலை மேன்மை இன்று வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்து கொண்டு தான் வருகிறார்கள். இதனால் நிறைய வளர்ச்சியும் ஏற்படும். எதிர்காலத்தில் மக்களுக்கு போதுமான அளவு உணவு முறைகளை தட்டுப்பாடு முறைகள் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் அப்படின்றதும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு தான் அறிவியலுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்கள் வந்தாலுமே கூட அந்த மனிதனுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் மக்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை தரக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்களை தராது என்பதை இதன் மூலம் பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தொழில்நுட்பத்தினுடைய கருவிகளும் சரி, மக்களும் சரி, அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த உணவு முறைகளுமே சரி, அந்த உழவு தொழிலுடைய சார அம்சத்தை பெரும்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சாதாரண மக்களுடைய நடுத்தர வர்க்கத்தினை மேன்மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக தான் பெரும்பாலும் இன்றைக்குமே இருக்கும். நம்ம என்ன தான் எவ்வளவோ படித்தாலுமே பெரும்பாலும் இந்த தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி நிறைய உழவு தொழில் மேற்கொள்கிறோம். அப்படி மேற்கொள்ளும் பொழுது மக்களுடைய போதிய வருமானமானது பெரும்பாலும் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அதேமாரி பயிர் தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் நிறைய வளர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய வகையில்
நிறைய மாற்றங்களும் சரி, நிறைய புதுமையான கருவிகளும் சரி, அல்லது பயிர் முறைகளும் சரி, தானிய வகைகளும் சரி, பெரும்பாலும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய உணவுப் பொருளுடைய தரத்தை வந்து நம்ம வந்து நிறைய தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதும் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வுகளாக இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லா மக்களுமே இந்த உழவு தொழிலை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது நமக்கு சாதாரண நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். 21ஆம் நூற்றாண்டில் என்னத்த ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி வாழ்ந்தாலுமே கூட இந்த தொழில்நுட்பத்தும் அதை பயன்படுத்தக்கூடிய உழவு தொழில், அதனுடைய மேன்மைகள் எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இனிவரும் காலங்களில் உணவுப் பொருளுடைய தட்டுப்பாடானது எல்லா கால சூழலுமே அதது இடத்திற்கு இடம், நேரத்திற்கு நேரம் பெரும்பாலும் மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இதனுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம பெரும்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறிந்து கொள்கிறோம். அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் இனிவரும் ஒரு காலகட்டத்தில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்ற ஒரு சூழலில் எல்லா மக்களுமே 21ஆம் நூற்றாண்டு காலகட்ட வளர்ச்சியில் நிறைய அந்த தொழில் முறைகளை பயன்படுத்தி பயிர் செய்யக்கூடிய அந்த நுட்பங்களை வந்து என்னாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா சாதாரண மக்களுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இதன் மூலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து புதுமையான உணவு முறைகளும் சரி, பயிர் வகைகளும் சரி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா கிராமப்புறத்தில் எல்லோரும் இந்த நுட்பங்களை வந்து கையாள்வார்கள் என்பதும் நாம் பெரும்பாலும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் எடுத்து கூறுகிறேன்.